எம்ஜிஆர் என்ற ஒரு மாயக்கலைஞர் ஆர்.சி. சம்பத் எழுதிய புத்தகம் இது. இந்த நூல் விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது ஒரு இலகுவான விடயமில்லை. பலரது வேண்டுகோளுக்கு இணங்கதான் இந்த நூல் விமர்சனத்தை செய்ய நான் விளைகின்றேன். எம்ஜிஆர் என்ற ஒரு மாயக்கலைஞன் என்று சொல்லும்போது பல நடிகர்கள் நம் மத்தியில் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், என்று வரை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாராலுமே மறக்க முடியாத ஒரு நடிகர் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அவருக்காகவே எழுதப்பட்ட பாடல்கள் என்று தான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் அந்த பாடல்களில் இருக்கும் அத்தனை விடயங்களையும் அவர் செய்து காட்டினார். அப்படியான ஒரு கலைஞர் அவர். எம்ஜிஆர் மூன்றெழுத்து மந்திரம். ஆனால் மந்திர உச்சாடனம் செய்யும் மற்றும் ஒரு நூல் அல்ல இது. எம்ஜிஆரின் பிறப்பு வளர்ப்பு சொல்லி உங்களை கொட்டாவி விட வைக்கும் கதையளப்பும் அல்ல. விண்ணிலிருந்து வந்த இன்னுமொரு தேவகுமார் என்று சிலாகிக்கும் சித்தரிப்பும் அல்ல. உள்ளது உள்ளபடி, நடந்தது நடந்தபடி, நிகழ்ந்ததை சொல்லும் இனிய நூல்தான் இந்த நூல் என்று இந்த நூலாசிரியர் ஆர்.சி. சம்பத் குறிப்பிட்டிருக்கின்றார். எம்ஜிஆர் தமிழ் மக்களின் உள்ளங்களை வசப்படுத்தி வைத்திருந்த பெயர். உச்சரிக்கும் போதே ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு, அபிமானம் தோன்றச் செய்யும் மூன்றெழுத்து. அவரது புகழை பேசி பேசி கழித்தவர்கள் பலர். அவரை விமர்சித்து கேலி செய்து சிரித்தவர்கள் சிலர். இரண்டையும் ஏற்றபடியே தொடர்ந்து நடந்து மூச்சிறைக்க முன்னேறி சிகரத்தின் உச்சியை அடைந்த ஜெயக்கொடி நாட்டிய சரித்திர கலைஞன். அரசியல் காரணங்களுக்காக அவரை எதிர்த்தோர் மனதிலும் அவரை பற்றி நல்ல பிம்பமே இருந்தது. எம்ஜிஆர் என்ற ஒரு மாயக்கலைஞன் என்ற இந்த நூல் கவிதா பப்ளிகேஷனால் வெளியிடப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் என்ற ஒரு மாயக்கலைஞன். இந்த புத்தகத்தை கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன் புத்தக விற்பனை நிலையம் ஒன்றில் நான் வாங்கினேன். என்று சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று சொன்னால் நிச்சயமாக பிடிக்காதவர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நூலில் அவரை பற்றிய பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். முதலில் எம்ஜிஆர் யார்? அவர் மாயக்கலைஞன் என்று தலைப்பிடப்பட்டு எம்ஜிஆர் என்ற மாயக்கலைஞன் என்று தான் இந்த புத்தகம் அப்படியே தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர் இலங்கை கண்டி நகரில் பிறந்தவர். கேரள குடும்பம். தந்தை ஷோபாக் மேனன், தாய் சத்யபாமா. இளமையிலேயே, அதாவது 2 வயதிலேயே தந்தையை இழந்தவர். உடன் பிறந்த மூத்த சகோதரர் சக்கரபாணி. அவரை பற்றிய விடயங்கள் நான் சொல்லவே தேவையில்லை, நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கும். இந்த நூலை எடுத்துக்கொண்டால் இந்த நூலில் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பல வெளியில் அநேகம் பேருக்கு தெரியாது, அதை சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த நூல். பாய்ஸ் கம்பெனியில் என்று அப்படி தொடங்கியிருக்கிறது. 7ஆம் பக்கத்தில் முழுக்க சிறுவர்களை நடிக்கும் பாய்ஸ் கம்பெனி நாடக குழுவில் வேலைக்கு சேர்ந்த எம்ஜிஆர் நாடகத்தில் தான் முதல் ஏற்று நடித்து பரதன் வேடம். அப்போது அவருக்கு வயது 7. அவர் பிறந்த திகதி 17 ஜனவரி 1917ஆம் ஆண்டு. அதுதான் அவரது முதற் பிரவேசமாக இருந்திருக்கிறது. ஒரு நாடகத்தின் மூலமாக அவர் திரைத்துறைக்கு பிரவேசிக்கும் முன் இடம்பெற்ற சம்பவம் அது. எம்ஜிஆர் என்று சொல்லும் போது அவர் ஒரு சிறந்த நடிகர் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர் தொழில்நுட்பத்திலும் ஈடுபாடு கொண்டவர். எம்ஜிஆரும் அவர் சகோதரர் சக்கரபாணியும் நடிகர்கள் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா. சக்கரபாணி நடிப்போடு சரி, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து விடுவார். எம்ஜிஆர் அப்படி அல்ல. படங்களை நடிக்க தொடங்கி தொடக்க காலத்திலே பிறர் நடிப்பை கவனத்தோடு பார்ப்பாராம். சினிமா, தொழில்நுட்பம், டைரக்டர், கேமரா கோணம், டைட்டில், இதில் எல்லாமே ரொம்பவுமே கவனம் செலுத்தும். சரி, இன்று வரை பல நடிகர்கள் இருக்கின்றார்கள். அநேகமான நடிகர்களை அப்படி லாங் ஷாட் என்று சொல்வார்கள், தூரத்தில் காண்பிப்பார்கள். ஆனால் அவரை ரொம்பவுமே அருகில் காட்டும் ஒரு நடிகர் என்று சொன்னால் எம்ஜிஆரை குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது எந்த கோணத்தில் காட்டினாலும் அவர் சிறப்பாக இருப்பார். என்று சொன்னால் இந்த கேமரா கோணங்களை அவர் சொல்லிக் கொடுப்பாராம். அப்படி வைத்தால் நன்றாக இருக்கும், லாங் ஷாட்டில் வைத்தால் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பாராம். அப்படியான ஒரு கலைஞர் அவர். அத்தோடு சிறப்பாக ஒப்பனை செய்யக்கூடியவராம் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பற்றி குறிப்பிட்டு சொல்வது என்றால் இந்த காணொளியில் நேரம் போதாது. சரி, எனவே எம்ஜிஆரின் வாழ்க்கை குறிப்பு எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் இயற்பெயர் ராமச்சந்திரன். தோற்றம் 1917 ஜனவரி மாதம் 17ஆம் திகதி. பிறந்த ஊர் கண்டி, இலங்கை. அவரது மனைவி வி.என். ஜானகி, தந்தை கோபாலமேனன், தாய் சத்யபாமா. கல்வி கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் அவர் பயின்றிருக்கிறார். நாடக அனுபவம் என்று சொல்லும்போது 7 வயது முதல் 40 வருடங்கள் சென்னையில் வாழ்க்கை அவர் தொடர்ந்திருக்கிறது. திரையுலக அனுபவம் என்று சொல்லும்போது 1934 முதல் 1977 வரை கிட்டத்தட்ட 44 வருடங்கள் நடித்தார் அவர். முதல் திரைப்படம் சதிலீலாவதி. வெளியான திகதி 1936 28ஆம் திகதி 3ஆம் மாதம். கதாநாயகனாக அவர் நடித்த படம் ராஜகுமாரி. இது 1946ஆம் ஆண்டு வெளியாகியிருந்தது. அவரது 100வது திரைப்படம் ஒளிவிளக்கு. இறுதி திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். சரி, இப்படியான ஒருவர். அவரது மறைவு இடம்பெற்றது டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி இன்று போன்ற ஒரு நாளில் 1987ஆம் ஆண்டு.